ஸ்டார் ரஜினிகாந்த் மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளான இன்று போயஸ் கார்டனில் உள்ள அவருடைய வீட்டுக்கு சென்று மலர் தூவி மரியாதை செய்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் செல்வி ஜெயலலிதா இருவருக்கும் இடையேயான நட்பு என்பது எல்லா நேரங்களிலும் நட்பாகவே இருந்தது இல்லை. சில உரசல்களும் விரிசல்களும் ஏற்பட்டும் இருக்கிறது. 1996 செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். செல்வி ஜெயலலிதா மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருவருக்குமே போயஸ் கார்டனில் தான் வீடு. இந்த நிலையில் படப்பிடிப்பு முடிந்து ஒரு நாள் வீடு திரும்பிய ரஜினிகாந்த் ஒரு காவல் அதிகாரியால் தடுத்து நிறுத்தப்படுகிறார். அப்போது ரஜினி அந்த காவல் அதிகாரியிடம், இங்கு டிராஃபிக்கே இல்லையே, ஏன் என்னை தடுத்து நிறுத்துகிறீர்கள் என்று கேட்டபோது, முதலமைச்சர் வரும் நேரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டர் இது, அவர்கள் செல்லும் வரை தயவு செய்து காத்திருங்கள் என்று சொல்லிவிட்டார். சரி என்று பொறுமையுடன் காத்திருந்தார் ரஜினி. அரை மணி நேரம் ஆகியும் முதலமைச்சரின் கார் அந்த வழியில் வரவில்லை. வராததால் மீண்டும் காவல் அதிகாரியிடம், என்னை வேண்டுமென்று நிற்க வைக்கிறீர்களா, ஏன் பொதுமக்களையும் பொதுமக்களின் வாகனங்களையும் அனுமதிக்கவில்லை என்று கேட்டார். அதற்கு அந்த காவல்துறை அதிகாரி அமைதியாக இருந்துவிட காரை விட்டு கீழே இறங்கினார் ரஜினி. பக்கத்தில் இருந்த ஒரு கடைக்கு சென்று ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கி கொண்டு வந்து எந்த லேம்போஸ்ட் அருகில் தன்னை தடுத்து நிறுத்தினார்களோ அதற்கு பக்கத்திலேயே நின்று கொண்டு வாயில் சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிக்கத் தொடங்கினார் ரஜினி. பிறகு என்ன, பத்திக்கிச்சு ஒரு ராட்சச திரி. ரஜினி ரோட்டில் நின்று சிகரெட் பிடித்து கொண்டிருப்பதை பார்த்த மக்கள் கூட்டம் மலை மோதியது. கட்டுக்கடங்காத கூட்டம் கொஞ்ச நேரத்தில் சேர்ந்ததால் திக்கு முக்காடி போனார் அந்த காவல்துறை அதிகாரி. சிஎம் வரப்போகிற நேரம் என்பதை உணர்ந்திருந்த அவர் ரஜினியிடம் வந்து தயவு செய்து செல்லுமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் தக்பண்ண தலைவர் ரஜினி, பரவாயில்லை, நான் இங்கேயே காத்திருக்கிறேன், அவர்கள் செல்லட்டும் என்று சொன்னவுடன் பதறிய காவல் அதிகாரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே கன்வின்ஸ் செய்து அனுப்பி வைத்தார். இந்த கதை இன்று வரை பல பேரால் சொல்லப்பட்டு வருகிறது. இதில் எந்த அளவு உண்மைத்தன்மை உள்ளது என்பது தெரியவில்லை. ஆனால் சூப்பர் ஸ்டார் மற்றும் ஜெயலலிதா இருவர் இடையே ஒரு பனிப்போர் நீண்ட காலமாக நடந்து வந்தது என்பது மட்டும் உண்மை. ஜெயலலிதா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருவருக்கும் இடையே இருந்த இந்த பனிப்போர் காரணமாகவே மன்னன் திரைப்படத்தில் மனைவியை அடக்குவது போன்ற காட்சிகளும் அதில் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பாடம் எடுக்கும்படியான காட்சிகளும் இடம்பெற்றதாகவும் அன்றைய காலகட்டத்தில் பேசப்பட்ட ஒன்று. இதைத் தொடர்ந்து படையப்பா படத்திலும் அவர்களை எதிர்ப்பது போல் சில வசனங்களும் காட்சிகளும் இடம்பெற்றன. ஆட்சியே அவங்க பக்கம்தான் இருக்கு அப்படின்னு ரமேஷ் கண்ணா சொல்ல, அதற்கு ரஜினி, போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான் அப்படி என்று வசனங்கள் இருக்கும். பொண்ணுனா பொறுமையா இருக்கணும், அடக்கமா இருக்கணும், இது போன்ற வசனங்களும் இடம்பெற்றிருந்தது. அதே ஆண்டு, அதாவது 1996 ரஜினிகாந்த் ஒரு வீடியோ வெளியிட்டார். அதில், என்னை வாழ வைக்கும் தெய்வங்கள் என் கண்கள் எல்லாம் என் ரசிகர்கள்தான். என் ரசிகர்களில் பெரும்பாலானோர் ஏடிஎம்கேவிலும் இருக்கிறார்கள். செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்னை கருப்பு பணம் வாங்கவில்லையா என்று கேட்டார். நான் வாங்கினேன், உண்மைதான், ஆனால் தற்போது இல்லை. ஆரம்ப காலகட்டங்களில் தெரியாமல் வாங்கிக் கொண்டிருந்தேன் என்றும், ஜெயலலிதா இனி மாறவே மாட்டார் என்றும், இந்த ஆட்சி தொடர்ந்தால் ஆண்டவனாலும் மக்களை காப்பாற்ற முடியாது என்றும் ஆட்சியில் இருக்கும் முதலமைச்சரை எதிர்த்து தைரியமாக வீடியோவை வெளியிட்டார் ரஜினிகாந்த். இது தேர்தலிலும் எதிரொலித்தது. விளைவாக ஆட்சி மாற்றமும் நிகழ்ந்துவிட்டது. அப்படியே காலங்கள் கடக்கிறது. தன் மகள் ஐஸ்வர்யாவுக்கு திருமணம் நிச்சயமாகிறது. இப்போது ஐஸ்வர்யா தனது திருமணத்தை தனது வீட்டிலேயே நடத்த விருப்பப்படுகிறார். அதனால் அதற்கு ரஜினிகாந்தும் ஒப்புக்கொள்கிறார். தனது வீட்டிற்கு அருகில் குடியிருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கு அழைப்பிதழ் வைக்காமல் எப்படி நாம் வீட்டில் திருமணத்தை நடத்த முடியும் என்று தயங்குகிறார் ரஜினிகாந்த். சரி, இருந்தாலும் அவர்களை நேரில் சென்று அழைத்து விடலாம் என எண்ணுகிறார். பிறகு அப்பாயின்ட்மெண்ட் வாங்கி ஜெயலலிதா அவர்களை நேரில் சந்திக்கிறார் ரஜினிகாந்த்.
ஜெயலலிதா அவர்கள் வரமாட்டார், இருந்தாலும் நாம் கூப்பிட வேண்டியது ஒரு கடமை என்று கடமைக்காக அழைப்பு விடுக்கத்தான் சென்றார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் அழைத்தவுடன் தனது கட்சி முக்கிய பிரமுகரின் திருமணத்தை தள்ளி வைத்துவிட்டு அன்று ரஜினிகாந்த் அவர்களின் மகளின் திருமணத்திற்கு வருகை தந்தார் ஜெயலலிதா. வரமாட்டார் என்று எதிர்பார்த்த நிலையில் வந்து பேரதிர்ச்சியை கொடுத்தார் ஜெயலலிதா. இது இருவருக்கும் இடையில் இருந்து வந்த பனிப்போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. பிறகு எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு பாராட்டு விழா நடந்தபோது அந்த விழாவில் கலந்து கொண்டு பேசினார் ரஜினிகாந்த். மேலும் 100 ஆண்டு சினிமா என்ற திரைப்பட விழாவிலும் கலந்து கொண்டு புரட்சி தலைவி என்று ஜெயலலிதாவின் பெயரை குறிப்பிட்டு பேசினார் ரஜினிகாந்த். இதோடு முடியவில்லை இந்த நட்பு. செல்வி ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்பட்டு மீண்டும் வெயிலில் வெளிவந்த போதும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார் ரஜினிகாந்த். வெளியில் வந்த செல்வி ஜெயலலிதாவும் எனக்கு ஆதரவு கொடுத்த ரஜினிகாந்த் அவர்களுக்கு நன்றி என்று தெரிவித்திருந்தார். இப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் ஜெயலலிதா இருவருக்கும் இடையில் நடந்த சுவாரஸ்ய சம்பவங்கள் வரலாற்றில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் நிகழ்வுகளாகவே என்றும் நிலைத்திருக்கும். அந்த நட்பின் மீது வைத்திருந்த மரியாதையை அவர்கள் இறந்து இத்தனை வருடம் கடந்த போதிலும் சற்றும் குறையாமல் மனதில் வைத்துக்கொண்டு மலர் தூவி மரியாதை செய்யும் ரஜினிகாந்த் என்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான்.